ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரூம்குள்ள, அந்த எலி செத்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எலி அந்த காலத்துல எல்லாம் அந்த மக்கள் எலியை தூக்கி போடுவாங்க. ஆனா இந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நிறைய பேர் வீட்டுல, சில வீடுகள்ல ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலி செத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனாலும் அந்த டாக்ஸிக் கெமிக்கல் நம்மளை சுத்தி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது தெரியாம நம்ம அதை இன்ஹேல் பண்ணிட்டே இருப்போம். இந்த வாசனை வேணா இல்லாம இருக்கலாம், அந்த நாற்றம் வேணா, துர்நாற்றம் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் நம்மளை சுத்தி ஓடிட்டு இருக்கும். அதை இன்ஹேல் பண்றதால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மளோட ஹெல்த்துக்கு அது ஸ்பாயில் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, இங்கே ரூம் ஃப்ரெஷ்னருக்கு காசு செலவு பண்ணி பண்ணணுமா, இல்லை அது ஒரு க்ளவுஸை போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு துணியை எடுத்துக்கிட்டோ அந்த எலி எங்கே செத்து கிடக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வெளில போடணுமா? இதுதான் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்க விஷயம். அந்த ஆழ் மனசில் இருக்கிற அந்த செத்து போன விஷயங்கள், நம்மளை டாக்ஸிக்காக நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வெளியில்